This call is now being recorded. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயாகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி மருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா வாருங்கள் ஐயா, நீங்களே நாலு துதிப்பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவசிவா. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் உயிர்த்துணை. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்தபுரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமதி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை. சிவா. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இன்று மார்கழி மாதம் முதல் நாள். இறைவனுக்காகவே பூஜைகளுக்காகவே நாம் முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக மார்கழி மாதம் முழுவதையும் வேறு நிகழ்ச்சிகள் இல்லாமல் பக்தி மார்க்கத்தில் திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, வைணவராக இருந்தால் திருப்பாவை என்கிற பக்தி மார்க்கத்தை நூல்களை படித்து குழந்தைகளுக்கும் அதை பயிற்றுவித்து தேவர்களுக்கான அதிகாலை நேரம் அவர்களுக்கு. எனவே அந்த குழந்தைகளுக்கு திருவம்பாவை, திருப்பாவை, திருப்பள்ளி எழுச்சி ஆகிய நூல்களை மனனம் செய்ய பயிற்சி அளிக்க, அதே பொழுது அரையாண்டு விடுமுறை வரும், அந்த விடுமுறை காலத்தை வீணாக்காமல் திருவம்பாவை படிக்கச் சொல்லுங்கள், திருப்பள்ளி எழுச்சி படிக்கச் சொல்லுங்கள். அவ்வாறு படிப்பதன் மூலம் சிவன் அடியார்களே அவர்களுக்கு கணவன்மார்களாக வருவார்கள். எனவே அந்த ஒரு பாக்கியத்தை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அதிலேதான் பாடல்லே வரும், அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி. ஆக சிவனடியார்கள் தான் வருங்காலத்தில் நெற்றியில் திருநீர் பூசினால்தான் நான் மணப்பேன், மணந்து கொள்வேன் என்கிற காலம் வந்தால் அனைவரும் நெற்றியில் மட்டுமல்ல உடம்பெல்லாம் பூசிக்கொள்பவர்களும் இருப்பார்கள் என்ற நிலை வர வேண்டும். எனவே திருநீற்றினுடைய பெருமை, சிவனடியாருடைய பெருமை அத்தனை இளம் வயதினருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற திருவருளுக்கும் ஈசன் குழுமத்தாருக்கும் அதனுடைய நிர்வாகியாக இருக்கின்ற பிரேமா அம்மையார் அவர்களுக்கும் இதனை ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிற சாருமதி அம்மையார் அவர்களுக்கும் இதற்கெல்லாம் மூலகாரணமாக இருந்து இதை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அமர்வினை தொடங்குகிறேன். நாம்
சித்தாந்த நூல்களினுடைய முப்பொருள் உண்மை என்பதிலே தொடங்கி பதி பசு பாசம் என்பதாக தொடங்கி ஒவ்வொன்றினுடைய இயல்புகளையும் முதல் 3 அதிகாரத்திலே நமது உமாபதி சிவாச்சாரியார் விளக்கி அருளினார்கள். இவர் 10 அதிகாரங்களில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்கள் வீதம் 100 குறள் வெண்பாக்களினால் இந்த நூல் அமைக்கப்பட்டுள்ளது. இவர் தில்லை மூவாயிரவர்களிலே ஒருவர். நடராச பெருமானை தொட்டு பூசிப்ப வாய்ப்பு பெற்றவர். அவருடைய குரு மறைஞான சம்பந்தர் என்று பார்த்தோம். இவர் நம்மை ஒரு சிறு குழந்தையை கையை பிடித்து கொண்டு அழைத்து செல்வதைப் போல பதி பசு பாசம் என்றால் என்ன என்று அவற்றினுடைய இயல்புகளை சொல்லி, பிறகு திருவருளினுடைய இயல்பை சொல்லி, பிறகு திருவருள் எவ்வாறு வாய்க்கும், நமது சக்தியானது ஞானாசிரியராக வந்து ஞான உபதேசம் செய்வார் பக்குவமுள்ள ஆன்மாக்களுக்கு என்று அடுத்த அதிகாரத்திலே சொன்னார். பிறகு அந்த சொல்லக்கூடிய பொருளை கேட்டதோடு மட்டுமல்லாமல் சிந்தித்தல் என்கிற நிலைக்கு சென்றார். அப்பொழுது உயிரானது விளக்கம் பெறுகிறது. எனவே உயிர் விளக்கம் என்கிற ஒரு அற்புதமான அதிகாரத்தை சொல்லி இருந்தார்கள். அதற்கு பிறகு அதற்கு முன்னைய அதிகாரமாக உயிர் விளக்கம் என்கிற அதிகாரத்தை சொன்னார்கள். சிறிது சிறிதாக நாம் அப்படியே சிவனோடு உயிரானது ஐக்கியமாகக்கூடிய அளவிலே இருந்து இன்புறு நிலை என்கிற அமைப்பிற்குள் நாம் சென்று 7 குறள்களை பார்த்திருக்கிறோம். அதிலே உயிரும் சிவமும் சேருகிற பொழுது அது ஒன்றான பொருள் அல்ல. சரி, 2ஆன பொருளா என்று கேட்டால் அதுவும் அல்ல, ஒன்றும் அல்ல, 2ம் அல்ல. அப்படிப்பட்ட கலப்புதான் அத்வைத நிலை என்று சொல்லப்பட்டிருக்கிற உயிரும் சிவமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையைத்தான் நாம் இன்புறு நிலையிலே கண்டு வருகிறோம். ஏறக்குறைய உயிர் அடையக்கூடிய உயர்ந்தபட்ச இன்பமானது இதுதான். சிவத்தோடு சேருகிற இன்பம்தான். எனவே இன்புறு நிலை வந்த பிறகு வேறு அதிகாரங்கள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் உச்சபட்ச நிலையில இருக்கிறோம். ஆனால் இவர் இன்னும் 2 அதிகாரங்களை வைத்திருக்கிறார். அதன் வைத்திருப்பதற்குரிய காரணத்தை பின்னர் பார்ப்போம். இங்கே யார் யார் பிறவிக்கு வரமாட்டார்கள் என்று உற்றாரும் பெற்றாரும் ஓவார் உரை ஒழிய பற்றவரும் பற்றாரும் அற்றார் பவம் என்கிற குறளை பார்த்திருந்தோம். பிறகு பேய் ஒன்றும் தன்மை. பேய் ஒருவரை பிடித்திருந்தால் அவருடைய குணாதிசயங்கள், இயல்பு, செயல்பாடுகள் ஆகியவை பேயினுடைய தன்மையை பெற்றிருக்குமே தவிர அவருடைய உண்மையான இயல்பை பெற்றிருக்காது. அந்த நிலை வரும் வரை நீ அமைதியாக இருக்க வேண்டும், நீ ஒன்றும் செய்யாது நில். முதல்ல பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்ய வேண்டும்னு சொல்லி கொண்டு வந்தவர் இப்பொழுது பேய் ஒன்றும் நிலை வருகிற வரை நீ எதுவும் செய்யாமல் இரு. அதுதான் அருணகிரிநாதருக்கு சும்மா இரு சொல் அற என்று சொன்னார் அல்லவா, அந்த மாதிரி நிலைக்கு நம்மை அழைத்து சென்று விட்டார்கள். இப்போ 78வது குறள்ல ஆரம்பத்துல கொஞ்சம் போன அமர்விலே சிந்தித்தோம். அந்த குறளை மீண்டும் இப்பொழுது அது தொடர்பான சில செய்திகளை தெரிந்து கொண்டு பிறகு அடுத்ததுக்கு போவோம். இந்த குறள் உறங்குபவனுடைய கைப்பொருள் என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள். சில உரையாசிரியர்கள் சமய ஆச்சாரங்களும் அவை நீங்கும் முறையும் என்று இதற்கு தலைப்பிட்டிருக்கிறார்கள். அப்ப சமய ஆச்சாரங்கள் என்றால் என்னன்னு கேட்டா, இறைவனை அடைவதற்கு நமக்கு சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கிற 4 படிநிலைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒருவர் சமயத்திற்குள் வரும் பொழுது
சரியையை செய்வார். கோயிலுக்கு போதல், அங்கே நின்று கோயிலை சுத்தம் செய்தல், அலகிடுதல், மெழுக்கிடுதல், பூ தொடுத்து கொடுத்தல், இது போன்ற செய்திகளை, இந்த போன்ற தொண்டுகளை செய்வது சரியை. இது புற வழிபாடு. கிரியை என்றால் அகத்திலும் இறைவனை நினைத்து புறத்திலும் செய்தால், அகம் புறமாகிய இரண்டிலும் செய்வது கிரியை. இது அக்னியோடு சேர்ந்து செய்வார்கள் அல்லது அக்னி இல்லாமலும் செய்வார்கள். யோகம் என்பது அகத்துள்ளே செய்வது, ஒன்றுதல் என்று பெயர். யோகம்னா ஒன்றுதல்னு பெயர். அவ்வாறு ஒன்றுகின்ற நிலை அகத்திற்குள்ளே செய்வதனால யோகம் அப்படின்னு சொல்றோம். பிறகு ஞானம். அந்த ஞானத்திலும் 4: ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இப்போ நாம ஞானத்தில் ஞானம் என்கிற நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஞானத்தில் ஞானம் வருகிற பொழுது அதை நிட்டை கூடுதல், சமாதி நிலை என்று சொல்கிறார்கள். அந்த சமாதி நிலை வருகிற பொழுது என்ன நிகழும் என்று உமாபதி சிவாச்சாரியார் தன்னுடைய அனுபவத்திலே இருந்து இந்த குறளை சொல்லி இருக்கிறார். அப்ப சமய ஞானிகள் தன் மிகவும் அனுபவம் மிக்கவர்கள் என்பதை இந்த குறளிலே தெரிந்து கொள்ளலாம். இந்த குறளானது ஒன் பொருட்கண் உற்றார்க்கு உருபயனே அல்லாது கண் படுப்போர் கைப்பொருள் போல் காண். ஒன் பொருள் என்றால் ஒளிரக்கூடிய, ஒளி மிகுந்த, ஞானமே வடிவான மெய்ப்பொருளாகிய சிவம். அதான் ஒன் பொருட்கண். உற்றார்க்கு அப்படின்னா அதிலே அழுந்தியவர்களுக்கு. ஏன்னா நம்ம ஞானத்தில் ஞானம்ங்கிற நிலையில சிவத்தோடு அழுந்தியவர்களை பத்தி சொல்றதுனால ஒன் பொருட்கண் உற்றார்க்கு. உரு பயனேன்னா அவர் பெறக்கூடிய பயன். என்ன பயன்? சிவானந்தோ நிலை. இந்த சிவானந்த நிலையத்தான் இவர் சொல்றார். அவ்வாறு அழுந்தினியவர்களுக்கு பேரின்ப நுகர்ச்சிதான் அதிகபட்ச இன்பமே தவிர மற்றவை எல்லாம், மற்ற சமயாச்சாரங்கள் எல்லாம் அவர்களுக்கு தேவையில்லை. ஆக ஏனைய உலக ஒழுக்கங்களும் சரியை, கிரியை, யோகம் ஆகியவை அவர்களுக்கு தேவையில்லை. அப்ப எப்படின்னு கேட்டா, கண் படுப்போர் கைப்பொருள் போல் காண். கண் படுப்போர்னா முதல்ல கையில வச்சிருப்பாங்க ஒரு பொருளை, அப்படியே உட்கார்ந்த நிலையிலேயே அப்படியே தூங்கிடுறாங்கன்னு வச்சுக்கிருவோமே, அதான் கண் படுப்போர், தூங்கியவர்கள். கைப்பொருள் போல் அவர் கையிலே இருக்கிற பொருளானது அவருடைய புத்திக்கு எட்டாமலேயே நழுவி விடுவதைப் போல கைப்பொருள் போல் காண், நீ அறிந்து கொள்வாயாக. ஆக இந்த குறள்ல என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு கேட்டா, ஞானத்தில் ஞானமாகிய நிட்டை நிலையில் இருப்பவர்கள் சிவ அனுபவத்தில் இருப்பார்கள், சிவத்திலே அழுந்தி இருப்பார்கள். தாடலை போல் தன்னுடைய உயிரும் அதுவும் ஒன்றா சிவமும் கலந்து இருப்பார்கள். அவ்வாறு கலந்து இருக்கிற போது அவர்கள் சரியை, கிரியை, யோகம்லாம் செய்யணுமான்னு கேட்டா அவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஒரு பள்ளிக்கு சின்ன குழந்தை போகுது, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு போறாங்க. அங்க போன உடனே அவங்களுக்கு ஒரு கூட்டல் சொல்லி தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்க, விரல் விட்டு தான் கூட்டுவாங்க அந்த குழந்தைங்க. இப்போ 2+3 அப்படின்னா 2 மைண்ட்ல வச்சுக்கோ, 3 விரல விட்டுக்கோ, அப்புறம் ஆஃப்டர் 2, 3, 4, 5 விரல் விட்டு எண்ணுவார்கள். அது குழந்தையினுடைய தன்மை. இது ஒரு 4வது 5வது வரைக்கும் வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன் அல்லது கல்லூரிக்கு செல்லும் மாணவன் அந்த விரலை விட்டு கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அது நகைப்புக்கு உள்ளாகும். எனவேதான் அந்த மாதிரி நிலைக்கு போனவங்க இதெல்லாம் தேவையில்லை, சரியை, கிரியை, யோகம் எல்லாம் தேவையில்லாம அதை விட்டுடலாம்னு சொன்னா நாம் அறிந்து விடுவதில்லை. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் அந்த இதுல ஞானத்துல இருக்கிறேன், எனவே எனக்கு சரியை, கிரியை, யோகம்லாம் வேண்டியதில்லை, நான் கோயிலுக்கு போக வேண்டியதில்லை அப்படின்னு ஒருவர் சொல்றாருன்னு வச்சுக்கிருவோம்.
அப்படி சொன்னார்னா அவர் நான் என்கிற அகங்காரத்திலே இருக்கிறார். அவர் சரியை கிரியை செய்வதற்கு கூட தகுதி இல்லாதவர் என்று ஆகிவிடும். அப்ப சரிய கிரியெல்லாம் தானே விட்டுறலாம்னு சொல்றீங்க, ஆனா விடணும்னு சொல்றீங்க, என்னதான் பொருள் அப்படின்னு கேட்டா, நாம அதை அறிந்து விடக்கூடாது. நம்ம புத்திக்கு உட்பட்டு நான் அதை விடுறேன் அப்படின்னு விடக்கூடாது. என்னுடைய நண்பர் ஒரு சொன்னார், அவர் ஞானத்துல இருக்கிறாராம், எனவே நான் கோயிலுக்குள்ள வரமாட்டேன். நானே சிவனோடு இருக்கும்போது நான் ஏன் சிவபெருமான் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாராம். அப்பதான் இவர் நினைச்சுக்கிட்டாரு, ஓ இவருக்கு இந்த நான் எனது என்கிற செருக்கு அதிகமா இருக்கு, எனவே இவர் ஆரம்ப நிலையான சரிகைக்கு கூட இவர் தகுதி இல்லாதவர். அதனால தான் இந்த ஒரு உவமையை சொன்னார், கண் படுப்போர் கைப்பொருள் போல் காண். தூங்கிட்டு இருக்கிறவருடைய கையில் இருந்து ஒரு பொருள் நழுவுவதை போல அது தானாகவே நழுவ வேண்டுமே தவிர நான் விட்டு விடுகிறேன் என்று அவர் புத்தியில் அகப்பட்டு அதை விடக்கூடாது. புத்தி பூர்வமாக விடக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி நினைச்சு விடணும். அதான் இறைவனே விட செய்வார். இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், அது வரைக்கும் அதை இறுக பற்றி இருப்பார். கையில அதாவது தூங்க ஆரம்பிச்ச உடனே அந்த கையில இருக்க பொருள் கீழே நழுவாது. அது இவர் ஆழ்ந்த தூக்கத்திற்கு போற வரைக்கும் அவர் கையிலே தான் இருக்கும். ஆழ்ந்த தூக்கத்திற்கு போன பிறகுதான் அந்த கையிலிருந்து நழுவும். அதே போல இவர் சிவத்தோடு ஒன்றக்கூடிய நிலை வருகிற வரை இவர் என்ன பண்ணும், அந்த சரியை கிரியை யோகமாகிய செயல்களை செய்தே ஆக வேண்டும். அது வரைக்கும் ஈடுபாட்டோட செய்யணும், அப்பதான் அது நழுவும். எனவே இந்த சரியை கிரியை யோகம்லாம் அவங்களுக்கு ஒரு குப்பை மாதிரி. இந்த குப்பையை செய்ய வேணும்னு அவசியம் இல்லை. காரணம் என்னங்கன்னா அவங்க ஞானத்தில் இருக்கிறார்கள். இப்போ நம்ம சிவபெருமானுக்கு பித்தன் என்று ஒரு பெயர் உண்டு. யாரை பார்த்தாலும் இப்ப சுந்தரர் பாத்தீங்கன்னா பித்தா அப்படின்னு தான் 7ஆம் திருமுறை ஆரம்பிக்கிறார். பித்தா பிறை சூடி பெருமானி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மாணிக்கவாசகர் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணியடிம்பார். திருப்பலாண்டுல பாத்தீங்கன்னா பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தருக்கு பல்லாண்டு குருதுமே அப்படின்னு பித்தன்னு சொல்லுவார். அப்ப பித்தன்னா என்ன அப்படின்னு கேட்டா, தகுதி உள்ளவனுக்கு போய் ஆட்செய்யறது முக்கியம் இல்லை. தகுதியே இல்லாத ஒரு ஆளுக்கு தாம் போய் முக்தி கொடுக்கிறார்னு வச்சுங்களேன், ஆட்கொள்ள செய்கிறார். அப்படி செய்தா அவர் பித்தன், அவர் பெருங்கருணையாளன் என்பதை சொல்வதற்காகத்தான் பித்தன் என்று சொல்கிறார். அப்ப இந்த உயிர் மீது மிக அதிகமான கருணை வைத்து ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தத்துவனே, தயாவான தத்துவனேன்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி தாயை விட அதிகமான கருணையோடு இருப்பதனாலதான் சிவபெருமானுக்கு பித்தன் அப்படின்னு ஒரு பெயர். பித்தன் மட்டும் இல்ல, இன்னும் வெவ்வேறு விதமா சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா புகழுரைகள் தான் அது. மதிமயங்கி, பேதை, பித்தன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். சரி, அது ஏன் இப்ப வருது அப்படின்னு கேட்டா, அப்படிப்பட்ட பித்தனுக்கு ஆளானவர்கள் எப்படி இருப்பார்கள்? இவர்களும் பித்தன் மாதிரி இருப்பார்கள். ஏன் பித்தன் மாதிரி இருக்கணும்? ஏன்னா நாம் சிவமாம் தன்மை பெற்றிருக்கிறோம். சிவம் பித்தனான மாதிரி இந்த ஆன்மாவும் பித்தனாகிவிடும். அப்படி ஆன உடனே இவங்க என்னென்ன செய்வாங்க, என்னென்ன செய்ய மாட்டாங்கன்னு ஒரு வரையறையே கிடையாது. சரியை செய்வாங்களா, செஞ்சாலும் செய்வாங்க, செய்யாம விட்டாலும் விட்டுருவாங்க. கிரியையும் அப்படித்தான், யோகமும் அப்படித்தான். எனவேதான் இந்த பித்தன் என்பதை சொல்லி இருக்கிறார். இத சிவஞான சித்தியார்னு ஒரு நூல் இருக்கு, நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அந்த நூல்ல ஒரு அருமையான ஒரு பாடல். அந்த பாடல் என்ன சொல்றதுன்னு கேட்டா, ஞாலமதில் ஞான நிஷ்டை உடையோருக்கு
இந்த உலகத்துல நிட்டை கூடியவர்களுக்கு நன்மையோடு தீமை இல்லை. அப்படிப்பட்ட நிட்டை கூடியவர்களுக்கு நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது. நாடுவது ஒன்று இல்லை. சரி, அவங்க ஏதாவது தேடிட்டு போவாங்களான்னு கேட்டா அதையும் தேடிட்டு போக மாட்டாங்க. சீலம் இல்லை, தவம் இல்லை. சீலம்னா ஒழுக்கம், தவம்னா நாம செய்யக்கூடியது. அதாவது மற்ற உயிர்களுக்கு தீங்கு செய்யாம இருந்தாலே அதுதான் தவம்னு சொல்றார். அற்றே தவத்திற்கு உரு என்று சொல்வார். எனவே சீலம் இல்லை, தவம் இல்லை, விரதமோடு ஆச்சிரம செயல் இல்லை. ஆச்சிரம செயல்னா இப்ப நம்ம சொன்னோம்னா இதுதான் ஆச்சிரம செயல். நம்ம 3 படிநிலைகள், இதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. தியானம் இல்லை, அவங்க தியானம் கூட பண்ண மாட்டாங்க. சித்த மலம் இல்லை, கோலம் இல்லை, புவன் இல்லை, கரணம் இல்லை, குணம் இல்லை, குறி இல்லை, குலமும் இல்லை. பாலருடன் அவங்க ஒரு குழந்தைய போல நடந்துவாங்க. ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா முதல்ல கோபமா இருக்கும், அம்மா அடிச்சுட்டாங்கன்னு கொஞ்ச நேரம் அழுவும். அடுத்த நிமிஷமே போய் அவங்க அம்மா கிட்டேயே போய் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்கும். அப்ப பாலருடன் ஒரு சின்ன குழந்தைய போல. உன்மத்தர், உன்மத்தர்னா பைத்தியம் பிடித்தவர்கள். பசாசர், பிசாசு போல குணம் மருவி அந்த குணத்தை பெற்று பாடலினோடு ஆடல் இவை பயின்றிடினும் பயில்வர். அவங்க பாடுவாங்க, ஆடுவாங்க, இதுதான் செய்வாங்களான்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, பயின்றிடினும் பயில்வார். அவங்க இதெல்லாம் செஞ்சாலும் செய்வாங்க, செய்யாம விட்டாலும் விடுவாங்க. எனவேதான் இந்த சித்தியார்ல 284வது பாடல் இவ்வாறு சொல்கிறது. எனவே இந்த குழந்தையினுடைய கையில் இருந்தோ அல்லது பெரியவர்களுடைய கையில் இருந்தோ தூங்குபவர்களுடைய கையில் இருந்து எவ்வாறு ஒரு பொருள் நழுவுகிறதோ அதுபோல இவர்களுக்கு அந்த மாதிரி நிலையை அடைந்தவர்களுக்கு எந்த ஒண்ணும் கிடையாது. ஆச்சிரம செயல் இல்லைன்னு சொன்னோம். ஆசிரமத்துல அதான் இந்த 4 நிலைகள். இது சில பேர் என்ன பண்ணுவாங்க, 4 ஆசிரமம் இருக்கு இல்லைங்களா. ஆசிரமம்னா அந்த பிரம்மச்சரியம், இல்லறம், கிரகப்பிரஸ்தன், அதே மாதிரி வானப்பிரஸ்தன், சந்நியாசம், இந்த 4 ஆசிரம செயல்களும் அவர்களுக்கு இல்லை என்று பொருள் சொல்லுவார்கள். எனவே இன்புறு நிலைக்கு உயிருக்கு இன்ப நுகர்ச்சி ஒன்றுதான் உண்டே தவிர மற்ற வேற எதுவும் இல்லை. அதனாலதான் உரு பயன் என்கிற வார்த்தையை போட்டார். உரு பயன்னா இந்த ஆன்மாவுக்கு இறைவனோடு இருக்கக்கூடிய கலப்பு நிலையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இதைத்தான் நாம சென்ற வகுப்புல கொஞ்சம் சிந்திச்சோம். அதுலயும் மேல கொஞ்சம் சிந்திக்கலான்னு தான் இப்போ அதை பார்த்திருக்கிறோம். எனவே 78வது குறள் சொல்வதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, நமக்கு ஞானத்தில் ஞானம் பெற்றவர்களுக்கு, நிட்டை கை கூடியவர்களுக்கு இந்த பொருள்கள் எல்லாம் சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகியவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை இந்த குறளிலே சொல்லி இருக்கிறார். அடுத்தது 79வது குறள். மூன்றாய தன்மை தோன்றாமை. மூன்றாய தன்மை தோன்றாமை அப்படின்னா மூன்றாய தன்மைனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். இதுலயும் நாம நெட்டையில் இருக்கக்கூடிய நிலையத்தான் சொல்ல போறோம். இந்த உயிரும் சிவமும் ஒன்றாக சேர்ந்து இருக்கிற பொழுது உயிரானது பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டிருக்கும். அப்படி நுகர்ந்து கொண்டிருக்கும் போது 3 பொருள் இருக்கும். ஒண்ணு அறிபவன், ஒண்ணு அறிவு, அறியப்படும் பொருள். அறிபவன் ஒண்ணு இருக்கும், அறிவுன்னு ஒண்ணு இருக்கும், அறியப்படும் பொருள்னு ஒண்ணு இருக்கும். இந்த 3ம் தான் மூன்றாய தன்மைன்னு சொல்றோம். இப்போ ஒரு பொருளை பார்க்கிறோம், ஒரு காட்சி பார்க்கிறவன் நான். எனவே உயிர் என்பது பார்க்கக்கூடிய பொருள். எந்த பொருளை பார்க்கிறோமோ அது காட்சி. ஆனா இதுதான் அந்த பொருள் என்று மனசுக்குள்ள ஒரு அறிவுல தோன்றுது பாருங்க, அது காட்சி பொருள். அப்ப 3 தான். ஒண்ணு அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள். அறிபவன்னா நான், அறிவுனா அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அறியப்படும் பொருள். உதாரணமா
நான் இந்த ஒரு மலரை நுகர்கிறேன். நான் அறிபவன். அந்த மலர் இருக்கு பாருங்க, அதுதான் அறியப்படும் பொருள். மலரினுடைய மனம் அறிவுக்கு புத்திக்கு எட்டுகிறது. இதற்கு அறிவு என்று பெயர். இப்போ எல்லா ஒண்ணுலயும் அப்படி இருக்கும், அந்த மூணு இருக்கும். இதுக்கு கலைச்சொல் ஒன்று சொல்கிறார்கள். என்னன்னு கேட்டா, அறியப்படும் பொருளுக்கு ஞேயம் என்று பெயர். அறியப்படும் பொருள் ஞேயம். அறிபவன் ஞாதிரு அல்லது ஞாதா. ஞானத்துக்கு போடணும் பாருங்க, அந்த ஞா போடணும். ஞாதிரு அல்லது ஞாதா, இதான் அந்த உயிர். அறிபவன். அறியப்படும் பொருள் அப்படிங்கிறது ஞேயம் என்று சொல்லப்படுகிறது. அறிவுங்கிறது ஞானம். எனவே எந்த ஒன்றை நாம் அனுபவித்தாலும் உலக பொருள்ல இந்த மூணும் கட்டாயம் இருக்கும். ஒன்றை சாப்பிடுகிறோம், அதனுடைய சுவையை தெரிஞ்சு கொள்கிற நான் ஞாதிரு. அந்த சுவையை அறிஞ்சுக்கிறேன் பாருங்க, அதுக்கு ஞானம். அந்த சுவையை தருது பாருங்க, அது ஞேயம்னு பேரு. இந்த மூன்று கலைச்சொற்களும் ஏன் அவசியமா தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா, மேல போகும்போது உரையாசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க, இது ஞானம், இது ஞாதிரு, இது ஞேயம் என்று சொல்லுவார்கள். அது ஏதோ அப்படின்னு நம்ம மலைத்து விடக்கூடாது. இதுதான். எனவே இந்த மூன்று விதமா இருக்கிறதுனால இதற்கு திரிபுடி. திரிபுடி, திரினா மூணு, திரிபுடி அப்படின்னா மூன்றாக இருத்தல். ஆக மூன்றாய தன்மைனா மூணு இருக்கும். அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள், ஞாதிரு, ஞானம், ஞேயம். இந்த மூணு தான். இப்போ பாடலுக்கு போவோம். மூன்றாய தன்மை அவர் தம்மில் மிக முயங்கி தோன்றாத இன்பம் அது என் சொல். மூன்றாய தன்மை அவர் தம்மில் மிக முயங்கி தோன்றாத இன்பம் அது என் சொல். முயங்கி அப்படிங்கிற சொல்லுக்கு ஒன்றாக இணைந்துன்னு அர்த்தம். எது எது இங்க இணைஞ்சிருக்கு? சீவனும் சிவனும் ஒன்றாக இணைஞ்சிருக்கு. தம்முள் மிக கலந்து. சரி, மூன்றாய தன்மை நுகர்பவன், அவனது அறிவு, நுகரப்படும் பொருள், இந்த மூன்றும் இருந்தாலும் அந்த மூன்றும் வேறுபாடு இல்லாம உள்ள தன்மை. தோன்றாத இன்பம், அந்த மூணும் தனித்தனியா தெரியக்கூடாது. அப்படி பெறுகின்ற அனுபவம் தான் ஒரு பயன். அதுதான் சிவானுபவம், சிவானந்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப சொல் என் அப்படின்னா அந்த இன்ப அனுபவத்தை எவ்வாறு சொல்ல முடியும், எவ்வாறு இருந்தது என்று எப்படி சொல்றது? அதான் என் சொல். அப்ப அந்த குறள்ல மூன்றாய தன்மை அவர் தம்மில் மிக முயங்கி தோன்றாத இன்பம் அது என் சொல். தம்மில் மிக முயங்கினா தங்களுக்குள் அதிகமாக கலந்து. அப்ப முயங்குதல் அப்படின்னா ஒன்றாக கலத்தல்னு சொன்னோம். திருக்குறள்ல சிறப்பு ஒண்ணு சொல்லுவாங்க. ஏன்னா அகர முதல எழுத்தெல்லாம்னு தொடங்குது. அ என்ற எழுத்திலே தொடங்குகிறது. பெரும்பாலும் அந்த இறுதி குறள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கும். அதுல இன்னுல முடியும், பெரின் அப்படின்னு முடியும். அப்ப தமிழ் எழுத்துக்கள்ல ஆதில் தொடங்கி 2 சுழி இன்னு இருக்கு பாருங்க, அந்த இன்னில் முடியக்கூடிய ஒரு இலக்கியம் திருக்குறள் என்று அதனுடைய சிறப்பாக சொல்லுவார்கள். அது ஏன் இங்கே அந்த கடைசி குறள், ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின். இல்லறத்துல ஊழல் என்று ஒண்ணு உண்டு. அது அக இலக்கியத்தில் சொல்லுவார்கள். ஊழல் அப்படின்னா கோபம்னு ஒரு பொருள். ஊடுதல் அது நிஜமான கோபம் இல்லை. இல்லறம்
இனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தலைவி தலைவனிடத்திலே ஒரு பொய்க்கோபம் கொள்ளுவாள். அப்படி பொய்க்கோபம் கொள்வதை ஊழல் என்று சொல்கிறார்கள். அந்த ஊழலை திருவள்ளுவர் சொல்லும்போது உப்பு மாதிரி இருக்கணும்னு சொல்லுவார். உணவுல உப்பு அதிகமாகவும் போயிடக்கூடாது, உப்பு குறைவாகவும் இருக்கக்கூடாது. உப்பு குறைவா இருந்தா அதை சாப்பிட முடியாது, ஏன்னா உப்பில்லா பண்டம் குப்பை இல்லை. உப்பு அதிகமாச்சுன்னா அதை தொடக்கூட முடியாது, வாயிலே வைக்க முடியாது, அந்த மாதிரி நிலைக்கு போயிடும். அதே போல ஊழல் என்பது உப்பை போன்று இல்லறத்திற்கு சுவை மிகுந்ததாக இருக்க வேண்டும். அது அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அளவுக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது. அதாவது அது சொன்னாரு, ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம். சரி, அந்த ஊடுதலுக்கு என்ன இன்பம் இல்லறத்துலன்னு கேட்டா, அதற்கு பிறகு சமாதானமாகி அவர்கள் ஒன்றாக கலந்து முயங்க பெறின், கூடி முயங்க பெறின், அப்பொழுதுதான் இன்பம் அதிகமாக கிடைக்கும். அப்ப முயங்குதல் என்பது ஊழலுக்கு பின் கலந்து இருத்தல் அப்படிங்கிறது தான் அதுல சொல்லி இருக்கிறார். ஆக முயங்குதல்ங்கிறது அந்த திருக்குறள்ல பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்காக தான் இதை சொன்னேன். எனவே ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் என்று அந்த முயங்குதல்ங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. திருவாசகத்துல ஒரு இடத்துல என்ன பண்ணுவாரு, ஊடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன் அப்படின்னு ஒரு திருவாசகம், அதனுடைய முதல்வரின் நினைவில் எனக்கு. அதுலயும் அதே மாதிரி முயங்குவேன்னு சொல்லுவார். முயங்குதல்னா அந்த கலந்து இருத்தல். சரி, நம்ம இப்ப இதுக்கு வருவோம். ஆக எந்த ஒன்றிலும் நாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற அனுபவம் பெறக்கூடிய பொருள், அனுபவம் தரக்கூடிய பொருள், அந்த அனுபவம், இந்த மூன்றும் இருக்கும். இந்த மூன்று விதமான ஞானத்தை தான் திருப்புடி ஞானம்னு சொல்றோம், திரிபுடி ஞானம். இந்த மூன்றையும் தனித்தனியா பகுத்து அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருந்தால் அது முழுமை பெற்ற இன்பம் ஆகாது. அந்த வேறுபாடே தெரியக்கூடாது. அதனால்தான் திருப்புடி ஞானம் மூன்றாய தன்மை இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்றார். அந்த மாதிரி தோன்றாத இன்பம் வேணும். நான் அந்த இன்பத்தை தூக்கிறேன்னு சொன்னா நான் வேற, அந்த இன்பம் வேற, அந்த இன்பத்தை தருபவன் வேற என்ற நினைவே தோன்றக்கூடாது. அந்த மாதிரி நிலை வந்தால்தான், திருப்புடி ஞானம் இல்லாமல் இருந்தால்தான் அது உண்மையான இன்பம். இப்போ நாம ஒரு தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கோம், ஒரு தொடரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த தொடரை பார்க்கும்போது நாம பார்க்கறதுக்கும் குழந்தைகள் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம என்ன பண்ணுவோம், நாம் அறிவு கொண்டு நோக்குவோம். ஒரு தொடரை பார்க்கிறோம், என்ன இவர் அந்த சஸ்பென்ஸ் இப்படியே வச்சுக்கிட்டே போறாரு, என்னைக்குதான் அது சொல்லுவாரு அப்படின்னு நினைப்போம். அது இல்லாம இவர் மூலமா சொல்லுவாரா, அந்த ரகசியத்தை வெளியிடுவாரா அப்படின்னு நினைப்போம். இல்ல அவருக்கு நடிக்கவே தெரியலையே, இவரை போய் தேர்ந்தெடுத்து இதில் நடிக்க விட்டுருக்காங்களே, என்ன இந்த இயக்குனர் அப்படின்னு நினைப்போம். ஆக நம்முடைய ஓட்டம் ஆராய்ச்சியோட இருக்கும். அப்ப நாம முழுமையா அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது. அது இன்பம் கிடையாது, முழுமையான இன்பம் கிடையாது. ஆனா அதே தொடரை குழந்தைங்க என்ன பண்ணும், ரொம்ப ரசிச்சு கைத்தட்டி ஆரவாரம் செய்து அதை அனுபவிக்கும். காரணம் என்னன்னு கேட்டா, அது அதோட ஒன்றி போயிடுச்சு. அப்ப இன்பம் தரக்கூடியது, இன்பம் பெறக்கூடியது, அவர்கள் பெறுகிற இன்பம், அந்த மூன்றும் வேறுபாடு இல்லாமல் குழந்தைகளுக்கு இருக்கு. ஆனா நமக்கு இது தனித்தனியா இருக்கு. அதனால தான் இந்த இன்பம் முழுமையான இன்பம் அல்ல. அப்ப மூன்றும் தனித்தனியா தெரியாம இருந்தால்தான் அது முழுமையான இன்பம். இப்போ ஒரு ஸ்வீட் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட், அதை கொண்டு வச்சுட்டாங்க. அவர் என்ன ஆயிட்டாரு, உடனே அதை சுவைக்கணும்னு நினைப்பாரு, எடுத்து வாயில போட்டுக்கிறார், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றாரு, அப்படியே அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா அந்த புலன் மட்டும் வேலை செய்யும், பக்கத்துல இருக்கவங்க யாருமே தெரியாது. அப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த சுவையோடு அழுந்தி இருக்கிறார், அதோட ஒன்னா கலந்துட்டார்.
அப்ப அவர் வேற, அந்த சுவை வேற, அந்த ஸ்வீட் வேற அப்படிங்கிறது தெரியாத நிலை இருக்கு பாருங்க. அந்த நிலைக்கு போகும்போதுதான் திருபிடி ஞானம் இல்லாத நிலைன்னு பேர். அப்ப சிவபெருமானுடன் கலந்திருக்கிறோம். சிவத்தோடு கலக்கும் போது இவரும் சிவமாம் தன்மை பெறுகிறார். அங்க இருந்துகிட்டு நான் சிவத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா இவரே சிவமாயிட்டார். சிவமாயிட்டாருன்னா சிவத்தினுடைய எண் குணங்கள் அல்லது அந்த ஐந்தொழில்கள் அதெல்லாம் இவருக்கு வராது. சிவமாம் தன்மை பெற்றிருப்பார். நான் சிவத்தை அனுபவிக்கிறேங்கிற எண்ணமும் இருக்காது அவருக்கு. அந்த அனுபவம்ங்கிற அறிவும் இருக்காது. எல்லாம் சிவத்தோட சேர்ந்துரும். அப்ப நான் சிவமாயிட்டேன், சிவத்தை அனுபவிக்கிறேன். சிவம் தரக்கூடிய பொருளாகவோ அல்லது நான் இன்பத்தை பெறக்கூடிய பொருளாகவோ அந்த அனுபவமோ எனக்கு தோன்றாது. அப்படி தோன்றாம திருபிடி ஞானம் முழுவதும் ஒன்றாக சேர்ந்து விட்டால் அதுதான் மிகப்பெரிய இன்பம். அதான் பேரின்பம். இதுதான் மூன்றாய தன்மை தோன்றாத இன்பம். அப்ப அங்க இருக்கும்போது நான் சிவத்தை அறிந்து கொண்டிருக்கிறேன், சிவத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அந்த அனுபவ இன்புற நிலைக்கு போகலன்னு அர்த்தம். அப்ப நான் நிக்குதுன்னு அர்த்தம். தற்போதம்ங்கிற அறிவு இருக்குன்னு அர்த்தம். அந்த தற்போதமும் கடந்து முழுமையா இறைவனோட ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அதத்தான் திருபிடி ஞானம் அல்லது மூன்றாய தன்மை தோன்றவில்லை என்று சொல்கிறார்கள். அப்ப இதுக்கு ஒரு பாடல் சொல்லுவோம். காரைக்கால் அம்மையார் இறைவனை பற்றி சொல்லுகிற போது சொல்லுகிறார், அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே, விரி சுடர் பார் ஆகாசம் அப்பொருளும் தானே அவன். அப்ப அறிவிக்கிறவன் யாரு? அவன்தான். சரி, அறிவான் யாரு? அது அவனேதான். நாம அங்க இருப்போம், ஆனா அறிபவனும் அவன்தான், அறிவிக்கிறவனும் அவன்தான். அதனாலதான் அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே. அவன்தான் சொல்றவனும் அவன்தான், அறிந்து கொள்பவனும் அவன்தான். அறிவாய் அறிகின்றான் தானே. அப்ப அறிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதையும் அறிகிறவன் அவன்தான். ஆக அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே. எனவே 11ஆம் திருமுறையில அற்புத திருவந்தாதில அந்த பாடல் இருக்கு. ஆக அறிகிறவன், அறிவிப்பான், அறிவு ஆகிய மூன்றுமே சிவபெருமான் தான். அருமையா சொன்னார். ஆக யார் ஒருவர் தனியா அங்க போய் இருந்து இப்படி இப்படி இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாத நிலைக்கு போயிடுறாங்களோ, நாமளே சிவபெருமானை வழிபடுறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம். நேரா சிவலிங்கத்தை வழிபடுறோம். என்னுடைய ஆன்மாவை கொஞ்சம் கொஞ்சமா மனம், மொழி, மெய் அனைத்தையும் எடுத்துட்டு போய் நான் சிவலிங்கத்துக்குள்ள போயிருவோம். நான் சிவலிங்கத்தை பார்க்கிறேன், சிவலிங்கத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள ஊடுருவேன். ஊடுருவிட்டு இப்ப நானும் இருக்கிறேன், சிவனும் இருக்கிறார், சிவனுடைய அனுபவமும் எனக்கு இருக்கிறது. இப்படி கொஞ்சம் நாள் கடந்து என்னுடைய உணர்வு பூர்வமா நான் சிவத்தோடு ஒன்றாக இருக்கிற நிலை வருகிறது, நிட்டை நிலை வருகிறது. அப்ப பாத்தீங்கன்னா நான் அந்த அறிவு, சிவம் எல்லாம் ஒன்றாகிவிடும். அப்படி ஒன்றாகிற நிலையத்தான் நாம மூன்றாய தன்மை தோன்றாத நிலை என்று சொல்கிறோம். அந்த நிலையில யாராலையும் ஒண்ணுமே சொல்ல முடியாது. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, திடீர்னு ஒருத்தர், நம்ம எதிர்பாராத ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார், அவர் மிகப்பெரியவர், அவரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்களான்னு சிலர் ஏங்கி கொண்டிருக்கும் போது அவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார். உடனே இவர் என்ன பண்ணுவாரு, எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல, வாய் பேச வரல, வாயெல்லாம் தழுத்தழுக்குது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அந்த நிலை வந்த உடனே மூன்றாய தன்மை இல்லாத நிலையை பெறுகிற போது இவரால எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது என்ன சொன்னாரு, என் சொல், அங்க என்ன சொல்ல முடியும்? இப்படியும் பொருள் எப்படி சொல்ல முடியும்?
ஏன்னா அந்த நிலை வந்த பிறகு நான் அங்க சொல்லுவதற்கு இடம் இருக்குதா? இல்ல அந்த இன்பம் இப்படிப்பட்டது என்று யாராலும் சொல்லக்கூடுமா? இல்ல வாயை விட்டு இப்படித்தான் இருந்தது, இன்னவாறு எனக்கு இருந்தது என்று யாரேனும் சொல்ல முடியுமா? அங்க சொல் எழுவதற்கு ஏதேனும் வழி உண்டா? அங்க சொல்லுக்கே வேலை இல்லை. வள்ளுவர் சொல்வார் இல்லையா, கண்ணோடு கண்ணினை நோக்கு வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. தலைவனும் தலைவியும் நேரா பார்த்து அவங்க கண்ணு இவங்க கண்ணு பார்த்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப வாய்ச்சொற்களுக்கு வேலையே இல்லைம்பார். அந்த மாதிரி நாமும் சிவமும் ஒன்றாகி விட்டோமே ஆனால் அங்க சொல் எழுவதற்கே வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப நாம் சொல்லக்கூடிய சொல்லுக்கு வேலை இல்லை, சொல்ல முடியாது. அதனால தான் யாருமே இன்னவாறு இந்த இன்பம் இருந்தது என்று எடுத்துக்காட்டுக்களாக சில ஞானிகள் சொல்லி இருக்கிறார்களே தவிர அதை அவரவர்களே உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப ஒரு பொருள் இருக்கு, அல்லது வழக்கமா சொல்ற மாதிரி ஒரு ஸ்வீட் இருக்கு, அந்த ஸ்வீட்டினுடைய அளவு இப்படி இருக்கும், என்ன நிறத்துல இருக்கும், சாப்பிடும்போது இப்படி இனிப்பு சுவை இருக்கும் அப்படின்னு மணிக்கணக்காக கூட ஒருத்தர் விளக்கலாம். ஆனால் அவருக்கு அது ஏட்டளவிலே அறிவுக்கு தெரியுமே தவிர அவர் உணர்ந்திருப்பாரா அந்த சுவைன்னு சொன்னா சொல்ல முடியாது. அதை அவர் நாவில் வைத்து அதனுடைய ருசியை உணர்கிற போதுதான் தெரியும். எனவே அந்த உணர்வு நிலைக்கு போனவர்கள் அதை வாயை திறந்து இவ்வாறு சொல்வார்கள் என்று சொல்ல முடியாது. அதனாலதான் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். அங்க போய் சிவானுபவத்திலே இருந்தவர்கள் யாரும் வந்து சொல்லல. சரி, சொல்றவங்க இருந்தாங்கன்னு பார்த்தா அவங்க போய் கண்டிலர், சொல்லவில்லை. அத நமது உமாபதி சிவாச்சாரியார் நம் மீது வைத்துள்ள கருணை காரணமாக இந்த அனுபவ நிலையை நமக்கு மிகவும் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். உண்மையில அந்த சிவானந்த நிலையை வந்து உணர்ந்திருந்தாதான் தெரியும். உணரும் போதுதான் ஓ இப்படி இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு தெரியும். ஆகவே அவர்கள் எப்படி இந்த இன்ப அனுபவத்தை எவ்வாறு சொல்வது, இன்பத்துள் ஆழ்ந்து இருப்பதனால அவர்களால சொல்லவே முடியாது. அதனாலதான் எவ்வாறு எழும் சொல்லானது எவ்வாறு எழும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆக இந்த ஆன்மாவை விழுங்கிய பெருகும் வெள்ளமாகிய பரம சுகத்தை, இது 5 இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது, அந்த சுகத்தை வாயினால் சொல்ல முடியாது. நம்ம இருக்கிற சுவையே சொல்ல முடியாதுன்னு சொன்னா அந்த அனுபவத்தை எவ்வாறு சொல்ல முடியும்? எனவே ஒரு தாயானவள் மற்றவற்றெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும், ஆனால் சிற்றின்பத்தை பக்குவமடையாத தன் மகளுக்கு எவ்வாறு சொல்ல முடியாத நிலையில் இந்த உலகத்திலே சிற்றின்ப நிலையிலே இருப்பாளோ அதே போல பேரின்ப நிலையிலே நமக்கு ஞானியர்கள் எங்கனம் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகிறேன், இது எப்படி இருந்தது நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு இத சொல்லி இருக்கிறார். எனவே மாணிக்கவாசகர் சொல்லுவார், சொல்லுவது அறியேன் வாழி முறையோம்பர். எனக்கு சொல்ல தெரியலப்பா, அப்ப இருந்த அனுபவம் பெருமான நான் திருப்பெருந்துறையில பார்த்துட்டேன், அப்ப இருந்த அனுபவம் நானும் அவரும் ஒன்னா ஆயிட்டோம், ஆனால் அதை எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி அவரே சொல்லுவது அறியேன் வாழி முறையோ அப்படின்னு சொல்லி இருக்கிறார். எனவே இந்த மூன்றாய தன்மை ஒன்றாக நிலையிலேதான் தோன்றாத இன்பம் இருக்கும், இதை யாரும் சொல்ல முடியாது என்று நாம் சொல்லி இருக்கிறோம். அடுத்தது 80வது குறள். அன்பும் இன்பும். சரி, இப்படியெல்லாம் சொல்லிட்டு வர்றீங்களே, அதற்கு வழி என்ன? சரி, இறைவனோடு கலக்கணும் அப்படின்னு சொல்றீங்களே, சரி அது என்னதான் இருக்கும், அது எப்படி நிகழும் என்று அடுத்ததுல சொல்லி இருக்கிறார். அன்பும் இன்பும்னு தலைப்பு போட்டிருக்காங்க இதுக்கு. இன்பில் இனிது என்றல் இன்று உண்டேல் இன்று உண்டாம். அவங்க சேர்த்து போட்டிருக்காங்க, இன்பில் இனிது என்றல் இன்று உண்டேல் இன்று உண்டாம், அன்பு நிலையை அது. இதுவும் அந்த நிட்டையில இருக்கிறவங்க பத்தி தான் சொல்லுது.
இந்த இன்பம் இருக்கு இல்லையா, நாம உலகத்தில் பெறக்கூடிய எத்தனை வகையான இன்பம் இருந்தாலும் அதுல மிகச்சிறந்த இன்பம் எதுன்னு கேட்டா இந்த இன்பம் தான். சிவானந்த அனுபவம் இருக்கே, அதோடு நாம் பெறக்கூடிய இன்புறு நிலை தான் இது. அதனால்தான் இன்பில் இனிது என்றல். நாம் பெறக்கூடிய இன்பத்திலே மிகச்சிறந்த இன்பம் என்னன்னு கேட்டா இந்த சிவானந்த நிலை, சிவா அனுபவம், இன்புறு நிலை. ஏன் இப்படி சிறப்பிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா, இந்த பிறப்பிலேயே நமக்கு கிடைக்கும், இந்த உடல் இருக்கும் போதே கிடைக்கும். அதான் சிறப்பு. நெட்டை கூடுதல்னு சொன்னா உயிர் நீங்கிய பிறகுதான் நினைச்சுக்க கூடாது. இந்த உடல் இருக்கும் பொழுதே இந்த இன்பத்தை நாம் அனுபவிக்க முடியும். அதுதான் அவர் சொல்றார், இன்பில் இனிது என்றல். இருக்கக்கூடிய இன்பங்களிலே மிகச்சிறந்த இன்பம் இந்த இன்பம் தான். சிவபெருமானோடு நாம் ஒன்றி இருக்கோம் இல்லையா, அந்த இன்பம் தான். இன்று உண்டேல், இப்ப உண்டா? உண்டு. உடல் இருக்கும் போதே உண்டு. அந்த மூன்றாய தன்மை இருக்க இல்லை அப்படிங்கிற பேரின்பம் இருக்கு இல்லைங்களா, அது இறைவன் மீது அன்பு செய்வதனாலே உண்டாகும். அந்த இன்பம் தான் இருக்கிற இன்பத்திலே மிகச்சிறந்த இன்பம். ஆக இன்றே இப்பிறப்பிலேயே உண்டாகுமானால் ஆன்மாவிற்கு சிவபெருமானிடத்திலே இடைவிடாத அன்பு உண்டாகுமையானால் பேரின்பமும் இப்பொழுதே உண்டாகும் என்பதுதான் இந்த குறளுக்கு நேரடியான பொருள். இப்போ இன்பம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்பம் தரக்கூடிய பொருளை நாம் அறிந்து கொண்டிருப்பதுதான் இன்பம். சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, துன்ப நீக்கத்தை தான் இன்பம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தாகம் எடுத்திருக்கிறது, அது ஒரு துன்பம். அப்ப நீர் அருந்துகிறேன், அந்த நீர் அருந்தின உடனே அந்த தாகம் நீங்கி விடுகிறது, இது துன்ப நீக்கம். ஆனா இன்பம் என்பது புலன்களால் நுகரப்படுவது. இன்பம் தரக்கூடிய பொருள்களை முழுமையாக அறிந்து வைத்திருப்பது. அப்படி முழுமையா அந்த பொருளை அனுபவிச்சு அறிந்து இருந்தோமையானால் அதுதான் உண்மையான இன்பம். இந்த உலகத்தில் இருக்க பொருள் இருக்கு பாருங்க, அதை நாம முற்றிலுமாக அறிந்து விட முடியும், முழுமையா என்னால் அறிய முடியும். ஒரு பாட்டு, இனிமையான பாட்டை கேட்கிறேன், அந்த பாட்டை நான் அறிந்திருக்கிறேன், அதனுடைய ராகம் தாளம் கொஞ்சம் முயற்சி செய்தா அதை தெரிஞ்சுக்கிறேன். அப்ப அந்த இன்பம் தரக்கூடிய பொருளை முழுமையாக அறிந்திருப்பதனால அது தரக்கூடிய இன்பம் ஒரு வரையறைக்கு உட்பட்டு விடுகிறது, முழுமை அடைந்து விடுகிறது. இது அடுத்த முறை கேட்கிறேன், அடுத்த முறை எனக்கு கேட்கறதுக்கு ஒரு சலிப்பு தட்டிடும். அப்ப இந்த இன்பம் என்பது முடிவடைவதாக இருக்கிறது, வரையறைக்கு உட்படுவதாக இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த இன்பம் தரக்கூடிய பொருளை என்னாலே அறிந்து கொள்ள முடியும். இப்ப பெருமான் இருக்கார், அந்த பெருமானை அறிந்து கொள்ள முடியுமான்னு கேட்டா அறிந்து கொள்ள முடியாது. நான் படிச்சிருக்கிறேன், சிவபெருமான் இப்படி இருப்பார், இப்படி இருப்பார், என் குணங்களை உடையவராக இருப்பார், தலையில நிலா வச்சிருப்பார், கங்கையை சூடி இருப்பார், எல்லாம் தெரியுது. ஆனா இறைவனை முழுமையாக அறிந்திருக்கிறேன்னா முழுமையா அறிய முடியாது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். அப்படி இருக்கும் வர பெருமானை நாம அறிந்து கொள்ளணும்னா அப்ப கொஞ்சம் தான் அறிஞ்சிருப்போம், அதனால நமக்கு இன்பம் கிடைக்கும். அந்த இன்பம் சரி, இன்னும் கொஞ்சம் அறிய வேண்டிய பகுதி இருக்கு இல்லையா, அதை அறியும் போது இன்னும் கொஞ்சம் இன்பம் கிடைக்கும். எனவேதான் அந்த பெருமான் ஆறா அமுது, ஆறா அமுதே அளவிலா பெம்மானேன்னு சொல்றோம். அவனை அறிந்து முடிச்சவர் யாரா இருக்காங்கன்னா யாருமே கிடையாது. எனவே அந்த இன்பம் தரக்கூடிய பொருளை எப்போ முழுமையா அறிகிறோமோ அப்ப அது தரக்கூடிய இன்பமும் நமக்கு வரையறைக்கு உட்பட்டதாக அளவிடக்கூடியதாக இருக்கும். ஆனா பெருமானை நாம் முழுமையாக அறிந்து கொள்ளவே முடியாது. அப்படி அறிந்து கொள்ளவே முடியாதுங்கிறதுனால எப்பப்பெல்லாம் அறிகிறோமோ அந்த பகுதிக்கு ஏற்ப நமக்கு இன்பம் கிடைக்கும். அதனாலதான் ஆறாவதே அளவில்லா பெம்மானி. ஆறாவதுன்னா எவ்வளவுதான், இப்ப அமிர்துங்கிறது என்னன்னா நமக்கு அந்த பொருளை தெரியாது, பட் பெரியவர்கள் சொல்ல இல்ல மற்ற இலக்கியங்கள்ல படிக்கிறப்ப அமுதுன்னு ஒண்ணு இருக்கு,
அது சாகாமல் இருப்பதற்காக ஒன்று. அதை நம்ம ஆனா பயன்படுத்துறோம். நாம அதை அருந்தியது இல்லையே தவிர நாம விருந்து எப்படி இருக்குன்னு சொன்னா அமிர்தமா இருக்குன்னு சொல்றோம். அது தெரியவில்லை என்றாலும் கூட நம் கருத்திலே அது மிகச்சிறந்தது என்று அமைந்துள்ளது. அதே போலதான் பெருமான நாம அனுபவிக்க அது இன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அதுக்கு அளவே கிடையாது. அதாலதான் இன்பத்துள் இன்பில் இனிதுன்னு சொன்னார். சும்மா சொல்ல, இன்பில் இனிதுன்னா நாம் பெறக்கூடிய இன்பத்திலேயே மிகச்சிறந்த இன்பம் பெருமான் தரக்கூடிய பெண். அதனாலதான் மாணிக்க வாசகர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விதமா சொல்லுவார். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளை, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனை, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் அப்படின்னு வருது இல்லைங்களா? அப்ப நாம பழம்பொருளா நினைச்சீங்கன்னாலும் பழம்பொருள், ஒரு புது பொருளா நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், அது புது பொருள். அப்ப பழம்பொருளும் இனிமை தரும், புது பொருளும் இனிமை தரும். எனவே பெருமானை முழுமையாக அளக்க முடியாது என்பதனாலே, அறிந்து கொள்ள முடியாது என்பதனாலே அவர் தரக்கூடிய இன்பமும் முழுமை பெறாமல் அப்படியே அந்த இன்பத்தையே அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். அதாலதான் இந்த இன்பமானது இன்பில் இனிது என்று சொன்னார். மேல சரி, உலக இன்பம் இருக்குது, இது இறை இன்பம். ரெண்டுக்கு என்ன வேறுபாடு நம்ம அது தெரிஞ்சு. உலக இன்பம்னா என்ன, இறை இன்பம்னா என்ன? உலக இன்பம்ங்கிறது நம்ம கருவி கரணங்கள் வாயிலாக நுகரப்படுவது. நம்ம வழக்கம் போல என்னென்ன கருவிகள் தெரியும், அறிகருவிகள் இருக்கு நமக்கு. இந்த அறிகருவிகள் மூலமாக நாம ஒன்றை உணர்கிறோம், நுகர்கிறோம், பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு இன்பம் தரக்கூடிய பொருளாக இருக்கிறது. அதே நேரத்துல பெருமானை பார்க்கிற போது சிவானந்தம்ங்கிறது கருவிகரணங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம பார்க்கிறோம். கருவிகரணங்கள் இருந்து நீங்கி, அறிவால் நீங்கி, கருவிகரணங்கள்லாம் எனக்கு தேவையில்லை, பெருமானை நான் முழுமையாக அறிந்து உணர்கிறேன் அப்படிங்கிற இன்பம். அப்ப முதல் ஒரு வேறுபாடு என்னன்னு கேட்டா, இங்க கருவி கரணங்களால நாம் அனுபவிக்கிறோம், அங்க கருவி கரணங்கள் நீங்கி அனுபவிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவது வேறுபாடு சொல்றேன். இரண்டாவது வேறுபாடு, வேற ஒரு பொருள்ல இருந்துதான் அந்த இன்பம் நமக்கு வரும். நம் உடம்பிலிருந்து வேறுபட்டு ஒரு பொருளானது நம்மிடத்திலே சேர்ந்து அதை நாம் அனுபவிக்கிறோம். இது உலக இன்பம். வெளியிலிருந்து ஒரு இனிமையான கீதம் என்னுடைய காதுகளுக்கு வருகிறது, அது என்னை விட்டு வேலிலிருந்து வருகிறது. அப்படி வருகிற இன்பம் உலக இன்பம். ஆனா சிவ அனுபவம்ங்கிறது தன்னுள்ளே இதுவரைக்கும் இருந்தார், இப்ப வெளிப்பட்டு நிற்கிறார். அப்ப நானும் என்னுள்ளே பலகாலமாக என்னுடன் இருந்த சிவமும் ஒன்றாக இருந்து அந்த அனுபவிக்கிறோம் பாருங்க, அந்த அனுபவம் தான் சிவானுபவம். அவர் வெளியிலிருந்து வரல, ஆல்ரெடி இருக்கிறார். இமைப்பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ்வாழ்கம்பார். அப்படி மாணிக்கவாசகர் சொன்னது மாதிரி நம்மோட இருந்தவரோடையே நம்ம இன்பம் அனுபவிக்கிறோம். ஆனா இந்த வரைக்கும் அந்த இன்பத்தை அனுபவிக்கலையே. அதுக்குதான் அந்த ஆணவ மலம்ங்கிறது இருந்து, அதிலிருந்து சிறிது சிறிதாக நாம் வெளிப்பட்டு வெளியில இப்போ இறைவனை அனுபவிக்கிற நிலைக்கு வந்திருக்கிறோம். அடுத்தது இன்னொரு வேறுபாடு, முக்கியமான வேறுபாடு. இதே ஒருத்தர்கிட்ட சொல்லலாம், நான் வயிறார சாப்பிட்டேன், அந்த விருந்துக்கு போயிருந்தேன், அப்பா இவ்வளவு பார்த்ததே இல்லை, என்னென்ன ஐட்டம் போட்டாங்கன்னு நம்ம அதை விளக்கமா மற்றவருக்கு சொல்ல முடியும், இந்த அனுபவத்தை, உலக அனுபவத்தை. ஆனா இறை அனுபவத்தை அவரவர்களாகவே அவர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப உணர வேண்டுமே தவிர இதை சொல்வதற்கு முடியாது. உரை உணர்வு இறந்து நின்று அனுபவிக்கிறோம். எனவே இதை உரைக்க முடியாது, பிறருக்கு சொல்ல முடியாது, அவங்களா உணரணும். அப்ப உலக இன்பம் எவ்வாறு இறை இன்பத்திலிருந்து வேறுபட்டு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஒண்ணு, கருவி கரணங்களினாலே நாம அனுபவிச்சிருக்கிறோம் உலக இன்பத்தை. அங்க கருவி கரணங்கள் நீங்கின நிலை. அது மாதிரி உலக இன்பம்ங்கிறது வேறான பொருளிலிருந்து நமக்கு கிடைக்குது. இங்க நம்மிடம் இருக்கிற பொருளிலிருந்தே நாம் அனுபவிக்கிறோம். இதை வெளியில சொல்ல முடியும்,
அதுல சொல்லலாம், ஆனா கடைசியில எப்படி சொல்றதுன்னு தெரியாது. முழுமையா சொல்லியிருக்கோம்னா சொல்ல முடியாது. நம்ம மாணிக்கவாசகர் சொல்லுவார், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகின்னு சொல்லிக்கிட்டே வருவார். கடைசியில யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. உன்னை வாழ்த்துறதுக்கு இவ்வளவு சொல்லிட்டு நான் என்ன சொல்லி உன்னை வாழ்த்துறதுன்னு சொல்றாரு பாருங்க. அந்த நிலைக்கு நம்ம போயிடும். சரி, அந்த இன்பம் கிடைச்சிருச்சு, இறை இன்பம் கிடைச்சிருச்சு. அதனை சுவைத்த பிறகு இந்த உலக இன்பம் வேணுமா? ஒரு சித்தர் பாட்டு, மாங்காய்ப்பால் உண்டு மலை மேல் இருப்போர்க்கு தேங்காய்ப்பால் ஏதுக்கடி குதம்பாய் தேங்காய்ப்பால் ஏதுக்கடின்னு அவர் என்ன மறைபொருள்ல சொன்னாரோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்ப நாம இருக்கிற அனுபவ நிலையில அவர் நாம, அதாவது இந்த நெட்டை கூடியவர்கள் எல்லாம் மாங்காய்ப்பால் உண்டு மலை மேல் இருப்பவர்கள். அவர்களுக்கு இந்த தேங்காய்ப்பால் ஏதுக்கடி, எதுக்கு இது? அப்ப இந்த அனுபவம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் அவர்களுக்கு சுத்தமா பிடிக்காது, கசக்க ஆரம்பிச்சிடும். இது இன்பம் தான், ஆனா இந்த இன்பம் இன்பத்தில் சேர்ப்பை இல்லை. அதனாலதான் இவர் சொல்றார், இன்பில் இனிது என்றல். இருக்கிற இன்பத்திலே மிகச்சிறந்த இன்பம் இறை இன்பம் தான். அத அருணகிரிநாதர் ஒரு பாடல்ல சொல்றார், அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்தது அறிந்த அன்றே. பரமானந்தம் எனக்கு தித்திச்சது பாருங்க அன்னைக்கே. கரும்பும் துவர்த்து, கரும்பு துவக்க ஆரம்பிச்சான். செந்தேனும் புளித்து அற கைத்ததுவே, எனக்கு கச்சி போச்சுப்பா. அப்ப தேன் புளிச்சு போச்சு, கரும்பு துவர்க்க ஆரம்பிச்சு விட்டது, இது எல்லாம் கச்சி போச்சுது. ஆக சுவையே எனக்கு தெரியல. அப்ப சிவானுபவம்ங்கிறது எவ்வளவு இனிதது, இனியது என்று சொன்னார். எவ்வளவு இனியது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்போ சரி, இப்படிப்பட்ட அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும்? அன்பு நிலையே இன்ப நிலையை தரும். இதுக்கு எல்லாத்துக்கும் இறைவன் மேல நாம் காட்டக்கூடிய அன்பு நிலைதான் இன்ப நிலை. அது என்ன? அன்பை சிவபெருமான் மீது வைக்க வேண்டும், அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. அப்படி அன்பை காட்டணும்னா அவர் நமக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறார் நினைச்சோம்னா போதும், நாம இறைவன் மேல அன்பு காட்டுவோம். என்ன செஞ்சிருக்கிறார்? நான் சும்மா கிடந்தப்ப, ஒரு சதை பிண்டமா கிடந்தப்ப, உருத்தெரியா காலத்தை, நான் ஆனா பெண்ணா, இது கைகால் உண்டா இல்லையா, எப்படி இருப்போம் அப்படின்னு தெரியாத காலத்தே எனக்குள்ளால என்னுடைய உளம் புகுந்து, உருத்தெரியா காலத்தை உள் புகுந்து என் உளம் மன்னி கருத்து இருத்தி ஊன் புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானைன்னு சொல்வார். அப்ப பெருமான் பிறவிக்கு வாராத நிலையில இருக்கும் போதே என்னுடைய உருவம் என்ன அப்படின்னு தெரியாத காலத்திலேயே என் கூட இருந்து எவ்வளவு கருணை புரிஞ்சிருக்கிறார் அப்படின்னு எண்ணம் இருந்ததுன்னா நாம இறைவன் மேல அன்பு செலுத்துவோம். அது மட்டும் இல்ல, எவ்வளவு கிருமிகள் தாயினுடைய கருப்பையில, பெருமான் அவ்வளவு கிருமிகளுக்கு இடையிலேயே இருந்து நம்ம மற்ற கிருமிகள் சாப்பிட்டுடாம இந்த ஜீனை வளர்த்து வச்சிருக்கிறாரு. எவ்வளவு கருணை உள்ளவர். அந்த போற்றி பகருடைய அதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா கருங்கல் மனமும் நெகிழ்ந்து உருவுங்கள், அந்த மாதிரி எழுதுவோம். போற்று பகருடைய அழகா சொல்லுவார், அதை பார்ப்போம். அப்ப இன்னைக்கு அந்த மாதிரி நிலை வருகிற போதுதான் இறைவன் மேல நம்ம அன்பு செலுத்த வேண்டும். அப்படி அன்பு செலுத்துகிற போது இதெல்லாம் மிக எளிமையா நமக்கு சிவானந்த அனுபவம் கிடைக்கும். ஆக தாய் வயிற்றுல உருத்தெரியா காலத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்ப வளர்ந்துட்டோம். இந்த காலத்திலும் கூட இந்த உள்ளத்தை உருகச் செய்தது மட்டும் இல்லாம என் உடம்பையும் உருக செய்து விட்டார். சொல்லுவாரு, அதாவது அந்த உள்ளம்தான் உருகச்சின்னு கிடையாது, என் உடம்பு முழுவதும் உருகிட்டார். உருகிற மாதிரி என்ன செஞ்சுட்டு என் அற்புதமான அமுத தாரகைகள் எற்பு துளைதொரும் ஏற்றி நண்பர். என்னுடைய எலும்புல இருக்கிற துளை இருக்குல்ல, அது எல்லாத்துலயும் அற்புதமான அமுத தாரைகளை ஊற்றி நான் பெருமாம். அப்படிப்பட்ட ஒரு கருணையை நினைச்சோம்னா இறைவன் மேல அன்பு வராமல் என்ன நிகழும்? அன்பு செலுத்தியே ஆகணும். அப்படி அன்பு செலுத்துகிற போது
இப்போ இந்த உடம்பு இருக்கும் போதே அந்த சிவானந்த அனுபவ நிலை வந்துவிடும். அதத்தான் சொன்னாரு, என்பே விரகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகங்குழைவார்க்கு அன்றி என்னை மணியினை எய்த ஒண்ணாதே. இது திருமந்திரம். என்பே விறகாய், இந்த எலும்பு விறகா வச்சு இறைச்சி அறுத்திட்டு என்னுடைய சதையெல்லாம் அறுத்து பொன்போல் கனலில் பொரிய வறுத்திடினும், இத அடுப்புல போட்டு வறுத்தாலும் கூட அன்போடு உருகி அகங்குழைவார்க்கு அன்றி என்னை மணியினை எய்த ஒண்ணாதே. சிவபெருமான இப்படியெல்லாம் வறுத்து போட்டா கூட அன்பு இல்லாதவர்களால அதை அடையவே முடியாது. அதனாலதான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அருமையான திருமந்திரம், அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார். அன்பு வேற சிவம் வேறன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அறிவு கம்மின்னு அர்த்தம். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. ஆக சிவபெருமானிடத்திலே அன்பு செலுத்துவதன் மூலம் இந்த உடல் இருக்கும் பொழுதே, கருவிகரணங்கள் இருக்கும் பொழுதே நாம் அறிவினால் இந்த கருவிகரணங்களிலிருந்து நீங்கி சிவானுபவத்தை பெற முடியும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இறைவன் மீது, சிவபெருமான் மீது அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பு செலுத்துவதற்கு நாம் நினைக்க வேண்டியது, இறைவன் உயிர்க்கு உயிராய் நின்று உலக போகத்தை நமக்கு அளித்திருக்கிறான். இந்த உதவியை நினைக்கிறோம். அப்படி நினைச்சீங்கன்னா நாம் சிவபோகத்தையும் நமக்கு அவனே நுகர்விப்பான், அந்த உதவியையும் நமக்கு செய்வான். அப்படி செஞ்சோம்னா இறைவன் செய்யக்கூடிய உதவியை மறவாது நாம் உணர்ந்தோமே ஆனால் அவன் மீது நமக்கு அன்பு மீதுரும். அவ்வாறு அன்பு மீதுர இன்பம் விளையும். எவ்வளவு தூரம் அன்பு பெருகுகிறதோ, இல்லறம்ங்கிறதே அப்படிதான். அன்பு சிறிது சிறிதாக விரிவடைகிறது தான் இல்லறம். தனியா ஒருத்தர் இருக்கிறார், அப்படி தனியா இருந்தா அவன் என்ன பண்ணுவான், தனக்கு உண்டு அப்படின்னு தன்னுடைய நலனையே பெரிதாக கருதுவான். ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு பழம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அவன் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடுவான். சப்போஸ் திருமணம் ஆன உடனே அவன் என்ன பண்ணுவான், அந்த பழத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு இருவரும் சமமாக பகிர்ந்து சாப்பிடுவார். அப்ப அன்பு இன்னும் கொஞ்சம் விரிவடையுது. பிறகு பாத்தீங்கன்னா குழந்தைன்னு வச்சுங்களேன், தாயோ தந்தையோ அதை பத்திரமா வச்சிருந்து ஒன்னே இருந்தா கூட அந்த ஒன்ன குழந்தைக்கு வேணும் அப்படின்னு எடுத்துட்டு அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க. அப்ப அன்பு இன்னும் கொஞ்சம் விரிவடைகிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா சுற்றத்தார், அப்புறம் தொடர்பே இல்லாதவர்கள். அந்த அன்பு நான் வளர்ந்து இன்னும் கொஞ்சம் நாளடைவில் அருளாக மாறும். அப்படி அருளாக போகிற போதுதான் இந்த இல்லறத்தானினுடைய கொடை புகழ் கிடைக்கும். அதனாலதான் திருவள்ளுவர் இல்லறத்தினுடைய முடிவுல புகழ்னு ஒண்ணு வச்சார். காரணம்னு கேட்டா, அதுக்கு முன்னாடி ஈகைன்னு ஒரு அதிகாரம் சொன்னார். அந்த ஈகைக்கு பிறகு இந்த உலகத்தோடு சமுதாயத்திற்கு நாம் சில சேவைகள் செய்ய வேண்டும், அது ஒப்புரவு அறிதல்னு வச்சாரு. இந்த ரெண்டின் காரணமாக, அதாவது வரியாருக்கு கொடுப்பது ஈகை, சமுதாயத்திற்கு கொடுப்பது ஒப்புரவு அறிதல். இந்த ரெண்டின் காரணமாக இல்லறத்தானுக்கு புகழ் கிடைக்கும். எனவே அன்பு சிறிது சிறிதாக விரிவடைதல் தான் இல்லறம். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டுவது அருள். அந்த அருளினுடைய முதிர்ச்சியால் தான் துறவரம் கிடைக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அன்பு ஆனது விரிவடைகிறது. அந்த இன்பத்தை அன்பை சிவபெருமானிடத்திலே நாம் செய்து சிவபெருமானிடத்திலே அழுந்தி இன்புற்றிருக்கும் நிலையை நாம் இறைவனுக்கு காட்டக்கூடிய அன்பினாலே கிடைக்கும். எனவே நம்ம கண்ணப்ப நாயனார் அப்படி அன்பு காட்டியவர் தான். அவர் நமக்கே தெரியும், அவர் அதிகமா படித்தவரே இல்லை. அவர்களுக்கு இரக்க குணம்ங்கிறது இல்லை. ஏன்னா எங்க பார்த்தாலும் குத்து வெட்டு அப்படி பயின்றவர். ஆனாலும் கூட பெருமான் அவருக்கு 6 நாளில் முக்தி அளித்தார். எனவே அன்பு காட்டுதல் தான் சிவ அனுபவத்திற்கு வழிவகுக்கும் என்று சொல்லி, இதுகாரும் என்னோடு பயணித்திருக்கிற அத்தனை அடியாரூர் மக்களையும் வணங்கி, இதற்கு அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கிற திருவருளிற்கும் பிரேமாமையார்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம.
சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அருமையான ஒரு விளக்கங்கய்யா. சிறப்பு சிறப்பு. நல்லா அழகா எடுத்து இந்த 3 பாடலையும் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. மற்ற அடியார் யாரோ பேசலாமே? யாரோ முதல் அடியார் யாரோ பேசலாமே? யாரோ வாய்ப்பு திருவடி இருந்தா வணக்கம் பேசுங்க. ஐயா. திருவடி வணக்கம். நான் பேசட்டுமாம்மா? பேசுங்கம்மா, பேசுங்க. ஆ பேசுங்கம்மா. ஆ ஐயா, திருவடி வணக்கம். நீங்க இப்ப பேசுனது ரொம்ப சிறப்பு சிறப்பு ஐயா. அந்த அன்பை பத்தி திருவடி நீங்க வணக்கம். சொன்னது, அந்த சிவபெருமானுக்கிட்ட எப்படி நம்ம நெருங்கி அன்பை காட்டணும், அதனால வர பேரின்பத்தை பத்தி சொன்னீங்க. இல்லறத்திலேருந்து பெருமான்கிட்ட போக நம்ம அன்பை கொடுக்க 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 நம்ம முக்தி அடையலான்றது ரொம்ப ரொம்ப அற்புதமா சொன்னீங்க ஐயா. சிறப்பு ஐயா. இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. சிறப்பு. திருவடி வணக்கம் ஐயா. மற்ற அடியார் யாரோ பேச விருப்பம் இருந்தா திருவடி பேசுங்க. வணக்கம். சிவாய நம்ம நல்லது மிகச்சிறப்பு. திருவடி வணக்கம் ஐயா. சிவாய நம. அவங்க சொல்லுங்க. சொன்ன மாதிரி இன்னைக்கு ரொம்ப 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 சிறப்பா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி உயிர் இருக்கும் போதே சிவனோட இருப்பது எப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. அவ்வளவு அருமையா அழகா புரியும்படிமா நீங்க சொல்லி இருக்குது. இப்பதான் எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன் ஐயா. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணதுக்கு எழுதி வச்சிருக்கிறேன். அதுக்கு இறைவனோட அருள் எனக்கு கூட்டி இருக்கு. சொன்ன மாதிரி நம்ம சிவத்தோட எப்படி ஒன்றணுங்கிற ஒரு ஐக்கியமா உள்ள இதை நீங்க எனக்கு உடம்பே புல்லரிக்குதுயா. எனக்கு கண்ணீர் வருது, உடம்பு புல்லரிக்குது. அந்த மாதிரி இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டேன் ஐயா. நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தாயார் வினை நாள்தோறும் தொலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. சிவா சிவாய நம்ம. ரொம்ப அருமையான கருத்துங்கய்யா. முதல் பாடல்ல சொன்னீங்க, இந்த புற வழிபாடு, அக வழிபாடு, புற வழிபாடு, சரியை, கிரியை, யோகம் இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? அது சரியை, கிரியை, யோகம், ஒன்றுதல், அது அகத்துல செய்வது யோகம். அந்த ஞானம் அது நிட்டை கூடுதல். அது சமாதி நிலை வரும்போது அனுபவத்தால் தான் அந்த நிலையை அறிந்து கொள்ள முடியும். ஆனா நம்ம என்ன செய்ய, ஞானத்தின் ஞானம் அப்படின்னு நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னு நமக்கு ஒரு ஆணவம் வரக்கூடாது. அந்த ஆணவம் வந்துருச்சுன்னா நான் தான் எல்லாம் செய்யறேன், நான் தான் ஞானத்தின் ஞானமா இருக்கேன்னு ஒரு விளக்கமே கொடுத்தீங்க. அந்த ஞானத்தில் ஞானமா அது நிட்டை கூடிய அந்த அடியார்களுக்கு மட்டும்தான் அந்த சிவத்தில் ஆழ்ந்து இருப்பாங்க. அது ரொம்ப விளக்கம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சிவத்தில் ஆழ்ந்து இருப்பாங்க அவங்கதான். அதான் மது உண்டு, அந்த இதுக்கெல்லாம் பூ எடுத்து நீங்க முகர்ந்து பார்த்தா அதெல்லாம் எப்படி அந்த தன்மையெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அவ்வாறு அந்த கலந்து இருப்பவர்களுக்கு மட்டும்தான் சரியகிரிய யோகம் ஞானம் அவங்களுக்கு எல்லாம் தேவையே இல்லை, அதெல்லாம் விட்டு விடலாம் அப்படின்ற அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. சிவபெருமானுக்கு ஒரு பித்தன் ஒரு பேரே இருக்கு. அந்த மாதிரி அடியார்கள்லாம் பெரும் பித்தன் ஆகணும், ஆன்மால பித்தனாக மாறும். எப்படின்னா சிவனோட ஐக்கியமானதான் அது பித்தன் ஆக முடியும் இல்லையா? அதுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. சித்தியால ஒரு பாடலும் எடுத்து கொடுத்தீங்க அதுக்கு அழகா. அது நம்ம ஒரு கதை சொன்னீங்க. அதாவது நமக்கு உறக்கம் வந்துருச்சுன்னா, பெரியவங்களா இருந்தாலும் சின்ன இருந்தாலும் ஒரு உறக்கம் வந்துட்டா என்ன செய்வோம்? நம்ம வெடி உலகத்தையே நம்ம மறந்து விடுறோம். அந்த நினைப்பெல்லாம் நம்ம விட்டு போயிடுது இல்லையா? நம்ம கையில என்ன பொருள் வச்சு நம்ம நழுவ கூட விட்டுருவோம் சமயத்துல. அந்த மாதிரி நம்ம நிட்டை போகணுமா? அந்த மாதிரி பெருமான் மேல நிட்டை போகுச்சுன்னா அது அவ்வளவு சிறப்பு. அந்த நிட்டை அந்த இடத்துக்கு வரணும். அந்த மாதிரி ஒரு ஞானம் பெற்று விட்டாதான் அந்த நியமங்கள்லாம் நம்ம செய்யணும்ன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிங்க. அதெல்லாம் பெரிய பெரிய ஞானிகளுக்கு தான் அதெல்லாம் கிடைக்கும். இருந்தாலும் அவ்வளவு அழகா அதை எடுத்து கொடுத்தீங்க. இப்ப என்னது, தன்முனைப்பு வந்துடும். நமக்கு எல்லாமே ஒரு தன்முனைப்பு வந்து போகுது. எல்லாம் நானே செஞ்சுக்கிறப்ப எல்லாம் நமக்கே தெரியும், நான் இது மட்டும் செய்ய தேவையில்ல அப்படின்ற எண்ணம் நமக்கு வந்து போகுது. ஆனா அது வரக்கூடாது. என்ன செய்யணும்? அவருக்கு அது நம்ம பெருமானே தான் அதுக்கு வருவார். அது பெருமானே நமக்கு தாமாவே நீங்கிடும். நம்மள தானாவே நீங்கிடும். அதை நம்மளே நீக்கணுன்ற அவசியம் தானாவே நம்மளை விட்டு விலகும். பெருமானே அந்த நிலையை நமக்கு வகுத்து கொடுப்பாரு அப்படின்றத அந்த பாடல் மூலியமா அழகா எடுத்து கொடுத்தீங்க. அந்த இன்புற நிலை தானாவே பெருமானே நம்ம வகுத்து கொடுப்பாரு. அப்ப அந்த ஞானம் எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியம்னா அதுல போகணும். அதுல போனா பெருமான் சிவத்தோட நம்ம ஒன்றுனாதான் நமக்கு இந்த நிலையெல்லாம் கிடைக்கும். அப்ப இந்த தன்முனைப்பெல்லாம் போயிடும், தானாவே போயிடும். தன்முனைப்புன்ற அந்த கருத்து நிறைய உதாரணம் பாட திருவாசகத்துல எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான அந்த ஒரு பாடலுக்கு நல்ல விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. 79வது பாடலுக்கு தான் அதிகமா விளக்கம், ரொம்ப நிறைய விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அவ்வளவு ஒரு சிறப்பு. அந்த அதுக்கு 3 பொருள் கொடுத்தீங்க. என்ன அப்படின்னா, அறிபவன், அறிவுனா ஞானம், அறியப்படும் பொருள் ஒண்ணு. அதுக்கு 3த்துக்கும் எடுத்து கொடுத்தீங்க. நான் கூட முதல்ல என்னவோ அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் இங்க விளக்கம் கொடுத்தீங்க.
ஞாதிரு, ஞானம், நேயம், இந்த மூன்றும் இந்த திருப்புடி அப்படின்னு சொன்னீங்க. இது என்ன ஒரு விளக்கம் அப்படின்னா, இந்த 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 அனுபவத்துல நம்ம நுகரணும்னா சிவானந்தத்தை தான் போகணும். ஒரு தொலைக்காட்சி பத்தி ஒரு கதையை கூட சொன்னீங்க. தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் இல்லையா? ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி இது யாரு, இது நல்லா இருக்கு. ஆனா அந்த தொலைக்காட்சி நம்ம ஒன்றிட்டோம்னா ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறோம். அந்த மாதிரிதான் இந்த மூணையும் நம்ம வேறுபாடு பார்க்க கூடாது. இந்த நிலையை வந்து ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க கூடாது. அந்த சிவனத்திலேயே நம்ம அந்த முழுமை பெறணும். அந்த இன்பத்தையே நம்ம முழுமை பெற்றுட்டாதான் நமக்கு அந்த நிலை கிடைக்கும். அதுதான் திருப்படி ஞானம்னு சொல்லி அந்த விளக்கம் எடுத்து அருமையா கொடுத்தீங்க அந்த பாட்டுக்கு. ரொம்ப நிறைய விளக்கம். அதுல எப்படி அறிஞ்சுக்கணும், முப்பொரு நிலையில எப்படி அறிஞ்சுக்கணும்ன்றத நிறைய கருத்து விளக்கம் எடுத்து அழகா கொடுத்தீங்க. இந்த இன்ப அனுபவத்தை வாங்க வாங்க. இந்த இன்ப அனுபவத்தை எவ்வாறு சொல்ல, ஏன்னா அதுல வந்து சொல்லவே முடியாது. அந்த ஆழ்ந்த ஒரு அனுபவம் இருக்கும். அனுபவத்தை சொல்ல முடியாது. மத்ததெல்லாம் சொல்ல முடியும். ஆனா இந்த 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 இன்பத்தை நம்ம சொல்லவே முடியாது. ஆனா காரைக்காலமையருடைய பாடலை எடுத்து கொடுத்தீங்க. இன்னொன்னு கண்டவர் விண்டில, விண்டிலர் கண்டவர். அந்த இன்பத்தை யாராலுமே சொல்ல முடியாது. அந்த இன்பம் வந்து என்ன சொல்றதுன்னா, அதுல சொல்லி காட்டவே முடியாது. நம்மளால அதை உணர்ந்து கொள்ள முடியுது. அந்த இன்பத்தை மற்றவங்க சொல்லி புரிய வைக்க முடியாது. அது யாராலையும் முடியாதுன்ற அந்த கருத்தை எடுத்து அழகா அந்த பாடலை விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்த பாட்டுல 10வது பாடல் அந்த சிவானந்த நிலையத்தை இதுலயும் கொடுத்திருக்கீங்க. ரொம்ப சிறப்பு. இந்த பாடலையும் ரொம்ப நிறைய விளக்கம் கொடுத்தீங்க. என்ன இன்பம்னா என்ன அப்படின்றத நல்லா உணர்ந்து இந்த பாடல்ல அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதான் புத்தி வந்து நமக்கு இந்த பிறவிலே கிடைச்சிரும். எப்படி கிடைக்கணும்? அன்பால வழிபட்டாதான் கிடைக்கும். இறைவனோட இடையராத நம்ம அன்பு வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நிலையான ஒரு பேரு. மற்றதெல்லாம் வந்து உலகப்பட்டுலாம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் கசப்புத்தன்மை ஏற்பட்டுடும். ஆனா இந்த நிலையான ஒரு இன்பம் தெரிஞ்சு இந்த உலகப்பட்ட நீக்க நம்ம அன்பால வழிபடணும். அதுதான் நிறைய பாட்டு சொன்ன 6ஆம் புதிய அளவிலா பெருமான திருவாச பாடலாம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த உலக போகம்னா ஒரு வரம்புக்குள்ளதான் இருக்கும். ஆனா அந்த இன்ப நிலை சிவபோகம் வந்து எல்லையற்றதா இருக்கும். நிலைத்த பொருளாதான். அதனால அது சொல்ல முடியாது. அனுபவத்தால சொல்லதான் நினைக்கதான் முடிந்தவரை சொல்ல முடியாது. ஆனா அந்த நிலை வந்து அந்த கருவிக்கரண் வாயிலாக நம்ம உலக இன்பத்தெல்லாம் அனுபவிக்கிறோம். அந்த கருவிக்கரண் நீங்கி நம்ம வந்து என்ன அனுபவிக்கணும்னா அந்த இறை இன்பத்தை தான் அனுபவிக்கணும்னு சொல்லி அழகான கருத்தை எடுத்து இந்த பாடல் மூலியமா கொடுத்தீங்க. கண்ணப்பரை பத்தி விளக்கமும் ரொம்ப சிறப்பு. எப்படி இறைவனத்தை நம்ம அன்பு செய்யணும், அவங்க கூட அன்பான அழிந்தி இருக்கணும். இல்லை இரண்டரை கலக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெருமானுடைய இரண்டரை கடந்தாதான் அந்த நிலையை நமக்கு கிடைக்கும். அப்படின்றதுனால அன்பினாலதான் அந்த வழிபாடு பண்ண முடியும் அப்படின்றதுதான் ரொம்ப விளக்கமா எடுத்து இந்த 3 பாடலையும் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கு நிறைய விளக்கம், நிறைய திருவாசோட மேற்கோள், திருமதத்தினுடைய மேற்கோள், காரைக்காலம்மருடைய பாடல் உதாரணம் நிறைய எடுத்து கொடுத்தீங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நான் எளிமையா அப்படி சுருக்கமா அவங்களுக்கு சொல்லிட்டேன். நான் எழுதுந்தேன். நான் மிக்க நன்றிங்க. அருமையா அந்த 3 பாடலும் இருந்தது. இது வரைக்கும் நம்ம 8ஆம் அதிகாரமாங்கய்யா நம்ம முடிச்சிருக்கிறோம். 8 அதிகாரம் நம்ம முடிச்சிட்டோம். இது வரைக்கும் பாடல் எல்லாம் ரொம்ப சிறப்பா ஆரம்பிச்சதே தெரியல, முடியுது இவ்வளவு அழகா அப்படியே போயிட்டே இருக்குது. இந்த சிவானந்தத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாங்க சொல்லுவோம் இதான் எங்களுக்கு சிவானந்த அனுபவம். இதுலயே நாங்க ஒன்றி வர்றது வந்து இது ஒரு அனுபவமா தான் எங்களுக்கு இருக்கு. எப்ப அடுத்த வகுப்பு வரும், எப்ப நான் ஐயா என்ன சொல்ல போறாரு, அடுத்தது என்ன எடுக்க போறாரு அப்படின்ற கருத்துல இப்பயே எங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. சிவா அருமைங்கய்யா, நன்றிங்க. வான்முகில் வழாது பெய்க மடி பலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொண்டு சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மை கொண்டு சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். மற்றடியார் உங்களுக்கு கருத்தெல்லாம் சொல்லலாங்கம்மா. சிவா.